பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை பிலிப்பியர் 4:11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை எழுதும்போது எங்கேருந்து எழுதுறாரு? இந்த கடிதங்களை எழுதும்போது எங்கேருந்து எழுதுறாரு? சிறைச்சாலையிலேருந்து எழுதுகிறாரு. சிறைச்சாலையிலிருந்து எழுதும்போது என்ன எழுதுகிறாரு? என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். நான் சிறைச்சாலையில் இருந்தாலும் அவரை பக்குவப்படுத்தினவர் தேவன், அவருக்கு கற்றுக் கொடுத்தவர் தேவன், அவருக்கு போதித்தவர் தேவன். அவர் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எப்படி மன ரம்யமாக இருக்க கொண்டேன்? மன அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டேன், மன திருப்தி அடைய கற்றுக்கொண்டேன், மன மகிழ்ச்சி அடைய கற்றுக்கொண்டேன், மன நிறைவு பெறும்படி நான் கற்றுக்கொண்டேன், நான் போதிக்கப்பட்டேன்னு சொல்லுகிறார். அன்பு தேவஜனமே, இன்றைக்கு நம்ம மன ரம்மியம் இல்லாதனால இன்றைக்கி அநேக குடும்பங்களில் அநேக தேவைகள்னால அநேக வார்த்தைகள், வீணான வார்த்தைகள், கசப்பு, கண்ணீர், பிரிவினை, கோபம், வைராக்கியம், அநேக காரியங்கள் இருக்குது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தாராம், போதித்தாராம். என்ன கற்றுக் கொடுத்தாரு? மன ரம்மியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார், மன ரம்மியத்தை கர்த்தர் போதித்தார். ஹல்லேலூயா. அதனால் என் குறைச்சலினால் இப்படி சொல்லுகிறது, எந்த நிலையில் ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறாரு. 12 உங்களுக்காய் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:12. தாழ்ந்திருக்கவே எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவே எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். எப்படி இருக்கவும் நான் போதிக்கப்பட்டேன், கற்றுக்கொண்டேன், நான் போதிக்கப்பட்டேன், கற்றுக்கொண்டேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தீமோத்தேயுவில் 1 தீமோத்தேயு 6 வாசிக்கும்போது, போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். எவ்வளோ செல்வமுடையவராய் அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தார். ஆனால் அப்படி இருந்தும் தேவன் எதற்காய் அழைத்தாரோ, எதற்காய் பிடித்தாரோ அந்த காரியங்களை தொடர்ந்து செயல்படும்படி, தொடர்ந்து தேவனுக்காய் எழும்பும்படி, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படும்படி, தேவ சத்தத்தை செய்யும்படி அநேக பாடுகள் மத்தியில், அலைச்சல் மத்தியில், குறைச்சல் மத்தியில், கண்ணீர் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில், கடினமான பாதைகளை அநேகர் அவரை நெருக்கி ஒடுக்கி கொலை செய்ய எத்தனை பண்ணியும் அந்த பாதையில் கடந்து வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, போதும் என்று மனதோடு கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். தேவனோடு நடக்கும்போது தேவன் மன ரம்மியத்தை நமக்கு கொடுப்பார். தேவனோடு நடக்கும்போது தேவன் அதை நமக்கு கற்றுக் கொடுக்குறார். தேவ பலம் எல்லாவற்றையும் முடிக்க நமக்கு கிருபை தருங்க. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் நான் எல்லாவற்றிலும் முடிப்பேன்ப்பா. தேவனை சார்ந்திருந்த பவுல், தேவனை சார்ந்திருந்த பவுல் தேவ கிருபையினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை அறிந்திருந்த பவுல், அதனால்தான் எல்லாவற்றிலும் அவர் வெற்றி அடைந்தார். ஹல்லேலூயா. எல்லா குறைவும் நிறைவான கண்ணோட்டத்தில் பார்த்தவர் இன்றைக்கும் சபைகளுக்கு சொல்லும்போது மன ரம்மியத்தை கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டேன்னு சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த மன ரம்மியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக்கொள்ளும்படி, நமக்கு போதிக்கும்படி கர்த்தர் இந்த நாள் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். அன்பு தேவஜனமே, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை, உண்ணவும் உடுக்கவும் அது போதுமென்று இருக்க கடவும், உண்ணமும் உடுக்கும் போதுமென்று இருக்க கடவும். இந்த உலகத்தில் ஒன்று கொண்டு வந்ததில்லை, நம்ம கொண்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் போதும். அந்த போதுமென்று அந்த மன ரம்மியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கற்றுக்கொண்டார், பெற்றுக்கொண்டாருங்க. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லுவேன், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தைங்க. ஆண்டவரே, எங்கள் கிருபை போதும். அதனால் எல்லாவற்றையும் எதுவுமே கர்த்தரை தவிர வேறு எதுவுமே அவருக்கு பெரியதாக தெரியல. இன்றைக்கும் ஆண்டவரே, நீங்கள் போதும், யாரால் சொல்ல முடியுங்க? ஆண்டவரே, நீங்கள் போதும். ஆண்டவரே, நீங்கள் என் குடும்பத்தில் இருங்க, எங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் இருங்க. நீர் கொடுத்த எல்லாவற்றுக்காக நன்றி ஆண்டவரே. என் தேவைகளெல்லாம் சந்திக்கிற கர்த்தர் நீங்கப்பா, நீங்கள் போதும்ப்பா. என் கண்ணீர் மாறும், என் கஷ்டம் மாறும், என் வேதனை மாறும், என் கசப்பு மாறும், என் கோப தாபம் மாறும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், மன அமைதி இருக்கும், மன நிறைவு இருக்கும், மன மகிழ்ச்சி இருக்குமே. ஆண்டவரே, எப்போ நம்ம போதும் சொல்கிறோமோ அப்போ அந்த குடும்பத்தில் மன அமைதி, மன ரம்மியம், மன நிறைவு, மன மகிழ்ச்சி உண்டாகும். அன்பு தேவஜனமே, எத்தனையோ தேவைகள் இருக்குதான். ஆனால் கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றுக்காய் கர்த்தரை துதிங்க, ஸ்தோத்தரிங்க. தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல தருணத்துக்காய் நன்றி அப்பா. அப்பா துதிக்கிற அந்த போதுமென்று அந்த மனது ஆண்டவரே கர்த்தர் கொடுத்தார். அதனால் பக்தன் யோபு சொன்னது போல்,
எல்லாவற்றையும் இழந்து போல கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த அந்த மன ரம்மியத்தை அவர் காற்றுக்கொண்டார், இரட்டத்தனையான பலனை பெற்றுக்கொண்டார். அன்பு தேவஜனமே, உங்களை நடத்துகிறவர் கத்தருங்க. உங்களை என்னைய நடத்துகிறவர் கத்தர். எந்த நிலையில் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கற்றுக்கொண்டது போல, போதிக்கப்பட்டது போல இன்றைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளும்படி, போதிக்கப்படும்படி கர்த்தர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கார். கண்களை மூடி அன்பின் ஆவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காய், நீர் போதித்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. அந்த ரம்மியத்தை, ஆண்டவரே, மன ரம்மியத்தை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க, யோபுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. நன்றிகளை செலுத்துகிறேன்ப்பா. என் கிருபை போதும் பவுலுக்கு சொன்னீங்களா ஆண்டவரே, நீங்கள் போதுன்ட்டு உங்களை பிடிச்சிட்டு ஆண்டவரே, அவருடைய கண்கள் என்னாலும் என் நேரமும் உங்களை நோக்கி பார்த்தது. நீர் ஆண்டவரே நடத்தி வந்த பாதைகளை ஆண்டவரே வெற்றியடைய செய்தது உங்கள் பலத்தினால, நீர் கொடுத்த அந்த கிருபையின் பலத்தினால் அவர் எல்லாவற்றையும் ஜெயம் அடைந்தார் ஆண்டவரே. அப்பா, நிறைவான கண்ணோட்டத்தில் பார்க்க செய்தார் ஆண்டவரே. தேவனை சார்ந்து வாழ்ந்திருந்தார்ப்பா. இன்றைக்கும் நாங்கள் தேவனை பற்றி கொண்டிருக்கிறவர்களாய், தேவ கிருபையின் பலத்தால் ஜெயம் எடுக்கிறவர்களாய் ஆண்டவரே, தேவனுடைய கண்ணோட்டத்தில் எல்லாம் நிறைவுள்ளவர்களாய் நான் பார்க்க உதவி செய்யுங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபம் கேட்டிங்களா, அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அன்பு தேவஜனமே, மன ரம்யமே நித்திய விருந்து சொல்லப்பட்டிருக்கு. மன ரம்யத்தோடு இருப்போமானால் ஒவ்வொரு நாளும் செலப்ரேஷன் டே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நாள் அது கொண்டாட்டத்து நாள், நிறைவான நாள், மன அமைதி நாள், மன மகிழ்ச்சி நாள். அந்த நாளை நம்ம சந்தோஷத்தோடு, மன மகிழ்ச்சியோடு, தேவ நிறைவோடு நடத்தும்படி கர்த்தர் இந்த நாள் நம்மளோடு பேசிக்கிறார். God bless you. Have a blessed day.